கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆழங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செல்வாராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றுகிறவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, இந்த நாளிலே இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக. உம்மை விடுதலையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கும் பொழுது ஆராதனை ஆழங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். இதனால எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய். பாடலாம். என்னாலுமே நாங்கள் துதிப்போம். என் ஆத்துமாவே நீ அவரை துதி. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையில் உன்னது நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னது நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பார். பாவங்களை மன்னித்த, அக்கிரமங்களை நீக்கினார். ஆராதிக்கலாம். அவருடைய தயவு கிருபை நினைத்து ஆராதிப்போம். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார், என் பாவங்கள் எத்தனையோ. பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். எத்தனை கிருபை நமது உயிருக்கு செய்திருக்கிறார். நரக ஆக்கினைக்கு நம்மை மீட்டெடுத்த கிருபை அது. அதை மணிமுடியாய் சுற்றி இருக்கிறார். பாடலாம். எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் எனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தம் எனை மூடி சுட்டினதுமன்றி, நேயமதான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். நன்மையால் நம்முடைய வாழ்வை நிறைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரத்தையும் அவரே தந்திருக்கிறார். சேர்ந்து பாடலாம். நன்மையால் என் வாயை நீரைத்தாரே
பூர்த்தியாய் நன்மையால் என் வாயை என் வயது கழுகை போல் பலம் கொண்டு என் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளைமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். அவருடைய கிருபை நம்மேலே பூரணமாய் இருக்கிறது. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருக்கு பயப்படுகிற மேலே அவருடைய கிருபை இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயம் உள்ளவர் மேல் அவர் அருள். சாமி பயம் உள்ளவர் மேல் அவர் அருள். சாலமும் தங்குமே சத்தியமேது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த நாளிலே இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தரை அவருடைய கிருபையை நினைத்து கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய உண்மையை நினைத்து கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் என்னென்றைக்கும் அது மாறவே மாறாதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் உண்மையற்றவர்களாய் சில நேரத்தில் இருந்த போதும் கூட அவருடைய உண்மையே நம்மை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. மன்னிப்பும் மாட்சிமையா மாதேவன் அருளிய மன்னிப்பும் மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கின் மேற்கின் தூரமே எண்ணுவாயோ. எவ்வளவு தூரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமாய் எல்லாம் உன் பாவம் அகன்ற தூரமே. சொல்லுங்க ஆண்டவரே, பார்த்து எல்லாம் என் பாவம் அகன்ற தூரமே. அதற்கு என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்துல நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர் இருக்கிறார். சில நேரத்தில் சில உறவுகள் நம்மை விட்டு கொடுத்து விடும். ஆனால் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்காதவர் நீர். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என் நேசரவர். சேர்ந்து பாடலாம். கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னில் முடியாத போது
நடத்தினி. நான் வழி மாறும் போது பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி எங்களை மீண்டும் உம்முடைய கிருபையால் மன்னித்து சேர்த்துக் கொண்டீரே. எங்களை உயிர்ப்பித்தீரே. உம்மை ஆராதிக்கிறோம். பாவம் செய்த போது என்னை உயர்த்தினி. உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி. நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நாங்கள் தலை குனிந்த பொழுது ஆண்டவரே, குனிந்த இடத்துல என் தலையை நிறுத்தி என்னை உயர்த்தி வைத்தீரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். குனிந்த போது கூட வந்திரே. நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. விட்டு கொடுக்காதவர், ஆமாண்டவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதெல்லாம் அவைகள் எல்லாம் தருகிறீர். நினைப்பதற்கு மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். ஆராதிக்கும் பொழுதே விடுதலை. ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என் நேசர், என் அன்பர், என் மணவாளனே. நாங்க தலை குனிந்த இடத்துல எங்க தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீர். அவமானப்பட்டு விடுவோமோ அவ்வளவுதான் என்ற இந்த நிலையில அன்றைக்கு பேதுரு அந்த கலிலேயா கடற்கரையிலே தலை குனிந்தவனாய் இருந்தார்.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது அதே கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அவன் தலை நிமிர்ந்தது. அவனுடைய படகை ஆண்டவரே 2 படகு நிறைய அவனுடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வெட்கப்பட்டு அந்த இடத்திலே தலையை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமா ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலா எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தூக்கினீர், எங்களை பாதுகாத்து. இப்படிப்பட்ட உயர்வு எங்களுக்கு எதனாலே? உம்முடைய கல்வாரி அன்பினாலே. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காய் எடுத்து அன்றைக்கு பாடுகள், அடிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காய் பற்றி நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஆமா ஆண்டவரே, அந்த கல்வாரியில ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பாரம் நிறைந்த சிலுவையை எங்களுக்காய் தோளில் சுமந்து எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் வியாதிகள், பலவீனங்கள், எங்கள் அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்காக, இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்கிற ஒவ்வொரு தீங்குக்காக, தீமைகளுக்காக, வேதனைகளுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்ட அந்த பாடுகளினாலே நாங்கள் இன்றைக்கு பரவசமாய் நிற்கிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவர் மாத்திரம் நமக்காய் பாடுபடாவிட்டார். வேதவசனம் சொல்லுது, அவருடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதான். அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோமா? இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமிக்கு வராவிட்டார், பரலோக தந்தையோடு அந்த கடவுளோடு உள்ள இணைப்பு மனிதனுக்கு சாத்தியப்பட்டிருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இயேசு பரலோகத்தையும் பூமியையும் ஒப்புரவாக்கினார். பாவியான மனிதனையும் பரிசுத்தமான தெய்வத்தையும் ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். அந்த அன்பை நினைத்து எல்லாரும் பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, கல்வாரி சிலுவையில் ஏற்பட்ட அன்பு எனக்காக என்னை வாழ வைப்பதற்காக. Jesus, hallelujah. என் மீட்பர் என்னை மீட்டெடுப்பதற்கு, என்னை ரட்சிப்பதற்கு, என்னை காப்பாற்றுவதற்காய் அப்படி பலியானார். அந்த அன்பை நினைத்து பாடுவோம். கல்வாரி மாமலை ஓரம் கொடுங்கோர காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த அன்பை நினைத்தவரை ஆராதிக்கிறேன். கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவரோ, எந்த மீட்பர் இயேசுவரோ. கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவரோ, எந்த மீட்பர் இயேசுவரோ. எருசலேம் வீதிகளிலே அடிகளும் அவமானங்களும் வார சிலுவையும் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உருகுலைந்து நின்றார். எனக்காக நிந்தனையை ஏற்றுக்கொண்டார்,
ஆராதிக்கிறேன். இயேசுவதோ பார சிலுவை, சிந்தும் வேர்வையெல்லாம் ரத்தம். ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு, வல்லமை உள்ள ஆண்டவருக்கு ஏன் இந்த பாடுகள்? நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டார். நிந்தனை எனக்காய் சகித்தார், எனக்காய் சகித்தார். என்னை உயர்த்த, என்னை வாழ வைக்க. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறேன். சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரா நிந்தனை எனக்காய் சகித்தார். சிறுமை அடைந்தவரா நிந்தனை நமக்காய் சகித்தார். நிந்தனை எனக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோர் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. மாறி மாமலையோரம் கொடும் பாடுகளை நினைத்து பார்ப்போம். இந்த நாட்களிலே இந்த பாடு மரணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் மீட்பர் எனக்காக என்னை மீட்டெடுக்கும்படியாக, என் மீட்பர் இயேசுவதோ, என் மீட்பர் இயேசுவதோ, என் மீட்பர் இயேசுவதோ. என் மீட்பர் எனக்காய், என் மீட்பர் இயேசுவதோ. என் மீட்பர் இயேசுவதோ. ஹல்லேலூயா. என் மீட்பர் இயேசுவதோ. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய கிருபைகளை நினைத்து, உம்முடைய பாடுகளை நினைத்து, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நினைத்து உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஆராதனை ஆழங்களுக்குள்ளாய் எங்களை கொண்டு செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட மீண்டுமாய் இந்த வாரத்திலே உங்களை சந்திக்க முடியாய் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் மீண்டுமாய் ஆராதனை ஆழங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இது 3வது வாரமாய் நாம் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலின் இக்கரையிலே ஒரு வெற்றி களிப்பின் பாடலை கர்த்தரை உயர்த்தி பாடுகிறார்கள். அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். 9ஆம் வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு மேலுள்ள வசனங்களை எல்லாம் கடந்த 2 வாரங்கள் தியானித்தோம். அதை நீங்கள்
பார்க்காதவர்கள், கேட்காதவர்கள், நீங்கள் கேட்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த ஆராதனை ஆழங்கள் நிகழ்ச்சிகளை அநேக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் பார்த்து கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆராதனையை குறித்த ஆழங்களை அவர்களும் அறிந்து கொண்டு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆமென். 9ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று என் பகைஞன் சொன்னான் என்று பாடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாடலை பாருங்க. அந்த செங்கடல் கரையில எகிப்தின் சேனைகள் அழிக்கப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு எதிரிகள் என்பவர்கள் எந்த மனிதர்களும் கிடையாது. ஆகவே நீங்கள் அதை நல்லாக மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது, ஒருபோதும் மனிதர்களை உங்கள் எதிரிகளாக நீங்கள் சித்தரிக்கவே கூடாது. ஏனென்றால் நம்ம புதிய பிரமாணத்தில் இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சத்துருக்களை கூட சிநேகிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே நமக்கு யாரும் எதிரிகள் அல்ல, எந்த மனிதர்களும் எதிரிகள் அல்லவே அல்ல. ஒவ்வொருத்தருக்கும், முழு மனுக்குலத்திற்கும் ஒரே எதிரி தான், அவன் சாத்தான், பிசாசு. ஆகவே அவனை குறித்து நீங்க நினைக்கணும். அவன் கொண்டு வந்த சூழ்நிலையை நீங்க என்ன செய்யணும், அதைத்தான் நீங்க யோசிக்கணும். பாருங்க, இப்படி அன்றைக்கு தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் சொல்லி அந்த பார்வோன், எகிப்தின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க கொக்கரித்து இந்த வார்த்தைகளை பேசி வந்தது. பாருங்க, இதே போல சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் கொக்கரித்தான், இவர்களை அழித்து விட வேண்டும், இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை வந்தது. பாருங்க, அன்றைக்கு பார்வோனின் சேனையை ஆண்டவர் என்ன பண்ணாரா, எப்படி அழித்தார் சொல்லி 10ஆம் வசனத்துல படிக்கிறோம். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களிலே ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். ஆமென். அன்றைக்கு பார்வோன் அவனுடைய சேனையும் அவங்க அந்த செங்கடல் இக்கரையில இவங்களுக்கு பின்னாடி நெருக்கி வந்த பொழுது இப்படி ஆவேசப்பட்டு கத்தி பேசியிருப்பார்கள், உங்களை விடமாட்டோம், உங்களை பிடிப்போம், தொடருவோம், அவங்களை அழிப்போம். ஆமென். ஆனா சூழ்நிலை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். ஒரு காற்றை வீச பண்ணி அந்த செங்கடலில இவங்களை இக்கரை பண்ண கொண்டு வந்துட்டாரு, இக்கரை பண்ணிட்டாரு. இதோ பார்வோனின் சேனை நடுக்கடலுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை காற்றை வீச பண்ணி கடலை மூடச் செய்து அமிழ்த்து போட்டார். என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி சத்துரு கொக்கரித்த எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளிலே கர்த்தரே நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு அவர்கள் பாடினது போல நாமும் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, 15 அதே அதிகாரத்தை வைத்துக் கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது அவங்க இப்படி பாடுறாங்க பாருங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார் என்று 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து ஆராதிக்க வேண்டும். பாருங்க, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தேவனை அறிந்து ஆராதித்தார்கள். இவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே கிடையாது, இவரை போல அற்புதங்களை செய்கிறவர் யார் என்று அப்படி தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து, அவருடைய வல்லமையை உணர்ந்து, அவருடைய குணாதிசயங்களை அறிந்து, பாருங்க, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர் என்று பாடுகிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பரிசுத்தத்திலே ஒப்பான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஏனென்றால் அவர் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்றே அவர் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நம்முடைய வேதம் நமக்கு அருமையாய் பரலோக காட்சியை காண்பிக்கும் பொழுதெல்லாம் அங்கே அந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தையை தான் காண்பிக்கிறது. அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் என்ற நாமத்தை தான் உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவரை புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே
பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த வல்ல நாமத்தை அறிந்து அவர் யாராய் இருக்கிறார் என்பதை புரிந்து ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய அந்த ஆராதனையை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன். தேவனை துதிப்பது என்றால் என்ன? தேவனை ஸ்தோத்தரிப்பது என்றால் என்ன? தேவனை ஆராதிப்பது என்றால் என்ன? பாருங்க, தேவனை துதிப்பது என்பது அவருடைய வல்லமையை அங்கீகரிப்பது. தேவனை துதிப்பது என்பது அவருடைய வல்லமையை அங்கீகரிப்பது. பாருங்க, அவருடைய வல்லமை, அவர் சர்வ வல்லமை கொண்டவர், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வியாபியானவர். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது அவருடைய சர்வ வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் மகத்துவத்தையும் குறிக்கிற இந்த காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்துல நம்ம அங்கீகரித்து அதை உயர்த்துவதுதான் கர்த்தரை துதிப்பது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை துதிப்பது அதுதான். ஆமென் சொல்லுவோம். அதே போல கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்றால் என்ன? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, நன்றி செலுத்துவது என்றால் என்ன? அருமையானவர்களே, அவருடைய குணாதிசயங்களை அங்கீகரிப்பது. அவர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், நம்மை காண்கிறவர் என்று அவருடைய குணாதிசயங்களை அங்கீகரித்து, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தில் இப்படிதான் பக்தர்கள் அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதுமாய் இருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீத புத்தகத்தில் இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்க, அவருடைய குணாதிசயத்தை உணர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்துவார்கள். பாருங்க, இவர்களும் அப்படித்தான். அவருடைய குணாதிசயம் பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர் என்றும், பாருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றும் அவரை துதிக்கிறார்கள். அதே போல ஆராதிப்பது என்பது, அருமையானவர்களே, ஆராதிப்பது பாருங்க, ஆராதனை ஏசாயாவினுடைய அந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது ஆராதனையினுடைய அந்த அந்த அழகை, அந்த ஆராதனை ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அங்க இடைவிடாமல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த போற்றப்படுகிற அந்த சூழ்நிலையை ஏசாயா பார்க்கிறான். தலைமை தீர்க்கதரிசி, பிரதான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்கிறவன் அந்த பரிசுத்த காட்சியை பார்த்த பொழுது நான் அதமானே என்று தன்னிலை உணர்கிறான். யோசித்து பாருங்க, ஆராதனையில நம்ம நிலையை உணர முடியும். நமக்கு அறியாதிருக்கிற அநேக அசுத்தங்கள், அசுசிகள் நம்மளே காணப்படுவதை அந்த தேவனுடைய பரிசுத்த அந்த ஆராதனையின் மகிமை வெளிப்படுத்தும். பாருங்க, அப்பொழுது அந்த ஆராதனையிலே ஒரு தூதனானவன் ஒரு தழலை கொண்டு வந்து ஏசாயா நாவிலே வைக்கிறான். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் தான், தேவனுடைய பரிசுத்த காரியத்தை விளம்புகிறவன் தான். ஆனால் அங்கே ஆராதனையிலே அவனுடைய நிலையை உணர்கிறான். ஆகவே அருமையான விளைந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனுடைய அந்த காரியங்களை அறிந்து, தேவன் நம்முடைய தேவன் யாராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். இப்படித்தான் நாமும் ஆராதிக்க வேண்டும். தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது 14 16 வசனம் வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாவின் பராக்கிரமசாலிகளின் நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் தீகளும் அவர்கள் மேல் விடும். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை கடந்து போகும் வரைக்கும் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல் அசைவுற்று இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக இந்த பாடலிலே இவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி, எகிப்தியரை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவர்களை ஜெயித்து தேவன் இவர்கள் கொடுத்த வெற்றியினாலே இனிமேல் அடுத்த வருகிறதான ஒவ்வொரு எதிரிகளும் கலங்குவார்கள் என்றும், பாருங்க, அதன் மூலமாக அவருடைய எதிரிகளுடைய நிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்றும் பாடுகிறார்கள். தத்தளிப்பார்களாம், கலங்குவார்களாம், நடுக்கம் பிடிக்குமா, கரைந்து போவார்களாம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் வருமாம், கல்லை போல அசைவுட்டு இருப்பார்களாம். இந்த செய்தியை கேட்கும் பொழுது
செங்கடல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தெய்வம் கடலையே இரண்டாய் பிரித்தார் என்ற செய்தியை இன்னும் வருகிற எதிரி நாட்டு ஜனங்கள், எதிரியினுடைய அந்த ராஜாக்கள், அந்த மக்கள் கேட்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகும். அருமையானவர்களே, தேவன் செய்யும் அற்புதங்களை, அந்த விளைவுகளை நம்ம தியானித்தும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். நமக்கு நடந்த அற்புதத்திற்காக மட்டுமல்ல, நம்ம நடந்த அற்புதத்தினுடைய விளைவுகள், இந்த அற்புதத்தினாலே என்னெல்லாம் இனிமேல் ஆண்டவர் செய்ய போறாரு, அதன் மூலமா என்னெல்லாம் நடக்க இருந்தது நடக்காமல் போனது, நடக்காமல் இருந்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லி கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குடும்பத்துல கடன் பிரச்சனை, குடும்பத்தையே நடத்த முடியல, எந்த காரியத்தையும் செய்ய முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துல தேவன் இந்த கடன் பிரச்சனை அற்புதத்தை தீர்த்து விடுகிறான்னு வைத்துக் கொள்வோமே. பாருங்க, அந்த கடன் பிரச்சனை தீர்ந்ததுனால அநேக நன்மைகள் அங்க அதன் விளைவினாலே வந்திருக்கிறது. பாருங்க, முதலாவது குடும்பத்துல ஒரு நல்ல சமாதானம் உண்டாகும் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்ததுனால. பாருங்க, அதுவரைக்கும் அநேக குழப்பத்தில் இருந்த மக்கள், அதற்கு பின் இந்த குடும்பம் மற்ற நல்ல காரியங்களிலே தேவனை ஆராதிப்பதிலும் மற்ற காரியத்தில் கவனம் செலுத்த முடியுது. பாருங்க, அதுவரைக்கும் தங்களுடைய பணத்தை ஏதோ வட்டி கடைக்காரனோ பேங்கோ வட்டியில தங்களுடைய வருமானங்கள், தங்களுடைய முயற்சிகள், தங்களுடைய பலன்கள் எல்லாம் அதுக்கு போய் கொண்டிருக்கிறது என்றால் இனிமேல் அந்த பலன் குடும்பத்துக்கு பயன்படுது. பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா, செய்த அற்புதத்தினுடைய விளைவு, ஆண்டவர் செய்த அற்புதத்தினுடைய விளைவை அவர்கள் சொல்லி அன்றைக்கு பாடினாங்க. கர்த்தர் எங்களுக்கு இந்த செங்கடலை பிரிச்சதுனால இனிமே வரக்கூடிய ராஜாக்களும் ஜனங்களும் பயப்பட போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெற்றியை நீங்கள் பாடுங்கள். ஆமென். வரும் காலங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை அன்றைக்கு பாருங்க அவர் செய்தார். பாருங்க, இப்படி எதிர்காலத்துல இந்த ஜனங்கள் எப்படி எல்லாம் எதிரிகளை சந்திக்க போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, யாரெல்லாம் எதிர்த்து வர போறாங்கன்னு தெரியாது. பாருங்க, ஒரு சிறிய உதாரணம் கூட பாருங்க. எரியோ பட்டணத்தை பிடிக்க போகும்போது அங்கே யோசுவா அங்க ஜனங்களை அனுப்பின பொழுது அங்கே ராகாப் என்பவள் அவள் சொன்ன வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகோக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரத்திலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் இனிமேதான் நடக்குது. செங்கடலுக்கு பின்புதான் இந்த எரிகோவை ஜெயித்தது, யோர்தானை பிளந்தது, இப்படிப்பட்ட ராஜாக்களை அழித்ததெல்லாம் அதற்கப்ப தான் நடந்தது. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள், எங்கள் எதிரிகளுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போகும். அதைத்தான் ராகாபு சொல்றாரு. அவ சொல்றா பாருங்க, உங்களால பயம் வந்துடுச்சு, எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு சோர்ந்து போனோம், உங்களை தேவனை போல யாரும் தேவன் இல்லை என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே கூட ஒன்றை புரிந்து கொள்ளுவோம், அற்புதத்தின் விளைவை பாடுவோம். ஒரு அற்புதம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்பதாக அந்த அற்புதத்தினாலே அதனுடைய விளைவுகளை தியானித்து உணர்ந்து பாடும் பொழுது நம்ம எதையெல்லாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே சம்பவிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 17ஆம் வசனத்துல அவங்க பாடுறாங்க, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஆமென். விசுவாசமாய் அடுத்து பாடுகிற காரியம், தங்கள் போக வேண்டிய லக்கை அடைவதற்கு கர்த்தரே அங்கே எங்களை கொண்டு போவார் என்று பாடுகிறார்கள். ஆமென். அருமையானவர்களே,
பாருங்க, அந்த வனாந்தரம் மிகுந்த மோசமானது. பாருங்க, அந்த வனாந்தரத்தை குறித்து உபாகமத்துல படிக்கலாம். அங்கே கொடிய விஷம் நிறைந்த ஜந்துக்கள் இருக்கிற வனாந்தரமா கர்த்தர் அதுல பாதுகாக்கிறார். பாருங்க, எந்த இளைப்பாறுதலுக்கான எந்த இடமும் இல்லாத வனாந்தரம், பாலைவனம், அவ்வளவு வெயில் நிறைந்ததா இருக்கும். அங்கே அக்கினி ஸ்தம்பம் இரவில, ஆமென், மேக ஸ்தம்பம் பகலிலே அவர்களை வழி நடத்துகிறது. அவர்தான் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்று பாடுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட இந்த பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நமக்கும் ஒரு பரம கானான் இருக்கிறது. அந்த பரம கானானுக்குள்ளே அவரே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பாருங்க, யூதா 24:25 படிக்கும் பொழுது, வலுவாதபடி உங்களை காக்க தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசங்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் இப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதிக்கணும். நம்மளை அவரே வலுவாதபடி அவருடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த ஆராதனையின் ஆழங்களிலே இந்த மோசேயினுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடல்களை தியானித்தோம். பாருங்க, மிரியாமும் அவர்களுடைய அந்த அவருடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை இப்படியாகத்தான் பாடுகிறார்கள். கர்த்தர் யுத்தத்திலே வெற்றி சிறந்தார், எங்களுக்கு அவரே வெற்றியை கொடுத்தார், அவரே எங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தேவ சன்னிதானத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆராதனையின் ஆழங்களை குறித்து தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின இந்த பாடலை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடல்கள் இருக்கிறது, நம்ம பாட வேண்டும். பாருங்க, செங்கடலை போன்ற நம்மை அதோடு கூட முடித்து விட வேண்டும் என்று சத்துரு கொக்கரித்து வருகிறான். பின்தொடர்வேன், அழிப்பேன் என்று நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுது தேவன் நம்முடைய சத்துருவை அழித்தார், அவனை இல்லாமல் போக பண்ணினார், தடைகள் விலகினது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, பாருங்க, நமக்கு நம்முடைய எதிரிகளை, அவர்களுடைய அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளுக்குரிய சூழ்நிலைகளை இப்படியெல்லாம் ஆவார்கள் சொல்லி அவர்கள் பாடினது போலவே அவர்களுடைய வார்த்தையின்படியே கடவுளுடைய எதிரிகளை கரைய பண்ணினார். பயமும் தீவிரம் அவர்களை பிடித்தது போல இன்றைக்கு நம்மை குறித்து எந்த சத்துருவின் வல்லமை மேற்கொள்ள முடியாது. நாம் அவனுக்கு பயப்பட வேண்டாம். சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான், பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. ஆகவே தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இவர்களை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் பாடும் பொழுது நம்ம பாடுகிற வார்த்தையின்படியே தேவன் நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். அது மட்டுமல்ல, அந்த பரம கானான், இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு கானான், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு போவதற்கு அவரே நம்மை கொண்டு போக நமக்கு உதவி செய்வார். நாம் பாடுவோம், நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தைகளை தியானித்த நம்ம இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆழங்களிலே அன்றைக்கு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் மீரியாமுடைய தோழிகளும் பாடின பாடலை தியானித்தோம். கடந்த 3 வாரங்களாக இதை தியானித்தோம். ஆண்டவரே, அதிலே அவர்களுடைய பாடலுடைய ஆழங்கள் எவ்வளவு ஆண்டவர் ஆழமாக இருக்கிறது. அதை எழுதிவதற்கு நோக்கம் நாங்களும் இதே போல உம்மை துதிக்கணும். ஆமா ஆண்டவர், தியானித்தது போல எங்களுக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீரே மடங்கடித்து அதற்காய் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அற்புதங்களினுடைய அதிசயங்களுடைய விளைவை அதை நாங்கள் நினைத்து கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த அற்புதம் மட்டும் நடந்துராமல் போயிருந்தால், இந்த சூழ்நிலையை மட்டும் ஆண்டவர் மாற்றாமல் போயிருந்தால் எப்படியெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் சம்பவிக்கலையே. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி கர்த்தரை ஆராதனையினுடைய ஆழத்திலே நாங்கள் சென்று ஆராதிக்கணும். அதற்கு உதவி செய்யுங்க. அப்படி உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அன்றைக்கு அந்த ஜனங்களை அந்த கானானிலே கொண்டு போய் சேர்த்தீரோ, எங்களையும் வலுவாதபடி காத்து நீரே அந்த பரம கானானுக்குள்ளே, இந்த உலகத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க வைப்பீர் ஆண்டவர். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.